வாழ்க கேக்குதுங்களா? கேக்குது அம்மா. வாழ்க வளமுடன்பா. அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், பொய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் பெரிய விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் சுக்குமமாக நம்மோடு கலந்திருந்து இன்றைய நிகழ்வினை நிகழ்த்தி தருவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நார்வே டென்மார்க் ஸ்கை ட்ரஸ்ட் மனவளக்கலை மன்றத்து இணைந்து மெய்யன்பர்களாக ஆவலுடன் ஒவ்வொரு நிகழ்வினையும் கலந்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், இருபால் மெய் அன்பர்கள், வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பான வரவும் செலவும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சிறிது சிந்தனை செய்வோம். இந்த வரவும் செலவும் இதன் பொருள் நாம் விளக்க வேண்டியதில்லை, நமக்கு நன்றாக அறிந்தது. வரவு என்பது நம்மிடம் வந்து சேர்வன, செலவு என்பது நம்மிடமிருந்து வெளியே செல்வன. அப்ப எது நம்மிடம் வந்து சேர வேண்டும், எது நம்மிடம் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் கேட்டு பார்த்தேன். அதற்கு பதில், நாம் மன வளக்கலை என்னும் அருள் கடலுக்குள் வந்த காரணத்தால் பொருளை பற்றி நினைக்க மனமில்லை. பணம் என்னடா, பணம் பணம், குணம்தானடா நிரந்தரம் என்ற பாடல், திரைப்பட பாடலும் நினைவுக்கு வந்தது. அப்போ அந்த பாடல் வரிகள்ல இருக்கிற அந்த நிரந்தரமான ஒன்றை நாம் தேடினோம் அப்படின்னா, நிரந்தரமில்லா பொருள் வரவு செலவை விட்டுவிட்டு நிரந்தரமாக நம்மோடு நாம் பிறந்தது முதல் நம் இறப்பு வரை நம்முடனேயே இருந்து நம்மை இயக்கும் சக்தி, நம் உடலை, உயிரை, மனதை, அறிவை நமக்கு தந்த இறையாற்றல் தந்தது மட்டுமோடல்லாமல் நம்மை இடைவிடாமல் காத்து வரும் ஜீவ காந்த சக்தி வரவு செலவு பற்றி பேசுவதே சாலச் சிறந்தது என தேர்ந்தெடுத்தேன். ஐயன் திருவள்ளுவரை கேட்டேன். அவர் கூறுகிறார், பொருளற்றார் பூப்பார் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அப்படிங்கிறாரு. அதனுடைய பொருள் என்னன்னா, பொருள் இழந்தவங்க கூட ஒரு காலத்துல அதை மீண்டும் பெற்று விடுவார்கள். ஆனால் அருளை இழந்தால் வேறு என்ன செய்ய முடியும், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படிங்கிறாங்க. சரி, நம் அருள் தந்தையிடம் கேட்போமே அப்படின்னு போய் கேட்டு பார்த்தா, ஐயா ஞானக்களஞ்சியம் 90வது பாடல்ல சொல்றாங்க, சிந்தனை உயர வேண்டும் என்றது ஒரு தலைப்புல, பொருள் துறையை உயர்த்துவதற்கே அருள் துறையை கேலி செய்து அந்த போக்கில் ஆட்சியினை கவர என்னும் ஜாதி கூட்டத்தார் மருள் போக்கி, அவர்களுடைய அந்த மயக்கத்தை போக்கி நற்பாடம் புகட்டுவதற்கு மக்கள் சிந்தனை ஆற்றல் உயர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிந்தனை ஆற்றலை உயர்த்துவதற்கு நம்மிடம் ஜீவ காந்த சக்தி செலவு குறைத்து வரவு அதிகமாக வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி தலைவர்கள் துவங்கி கடைகோடி கிராமத்து மக்கள் வரை அருள் செல்வம் வளர்ந்தால் பொருளில் பொது உடைமை வந்துவிடும். அப்போதே நமக்கு அமைதி நிலவும். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை என்ற வேதாத்திரிய கனவு நனவாகும் என்கிறார் அருள் தந்தை அவர்கள். அத்தகைய நல்ல சிந்தனை அருள் பெருக, அத்தகைய நல்ல சிந்தனை அருளுக்கு காரணமான ஜீவகாந்த ஆற்றல் பெருக வரவாக பெறுவதற்கு நாம் நமக்குள் இருக்கும் ஜீவகாந்தி சக்தி செலவை குறைத்து 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 வரவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ செலவு எதுலெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத
ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரவு வரும் வழிகளை பார்க்கலாம். அப்ப ஜீவகாந்த ஆற்றல் செலவு எத்தனை வழிகள்ல அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக ஜீவகாந்த ஆற்றல் ஐம்புலன்களின் மூலமாக அபரிதமாக அன்றாடம் சென்று கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக கிட்டத்தட்ட ஒரு கணக்கு சொல்றாங்க, நம் கண்களின் வழியாக 82%, காதுகளின் வழியாக கிட்டத்தட்ட 12%, மீதம் நாக்கு மூக்கு தோல் என்ற 5 புலன்களின் வழியாக நம்மளுடைய ஜீவகாந்தம் செலவு ஆகிக் கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் நிறைய கற்றுக்கொள்றோம், ஆனா செலவு ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாசகத்துல, குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய. நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா என்னை வேற இடத்துக்கு திருப்புதே, என்னை வஞ்சனை பண்ணுதே அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறாரு திருவாசகத்துல மாணிக்க வாசகர். அது போல இந்த 5 புலன்களை பற்றி பேசாத சித்தர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ 5 புலன்களின் வழியாக செலவாகி கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, ஒலி, ஒளி, சுவை, மனம், நாற்றம் இவற்றின் வகை தெரிந்தான் கட்டே உலகு. இந்த 5 தான் உலக கட்டியிருக்கு, மனிதனை கட்டியிருக்கு, மனிதனை செலவாக்குது, உலகத்தில் செலவாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 புலன்களை முதல்ல செலவாகி கொண்டே இருக்கிறது, 5 புலன்களின் வழியாக. இரண்டாவதாக 5 செயல்கள் அப்படின்னு அருள் தந்தை அவங்க சொல்றாங்க. 5 செயல்பாடுகளில் அளவு முறை மீறும் போது காந்த சக்தி செலவாகிறது, குறைவுபடுவதாக கூறுகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அளவாக இருக்கும்போது வரவு, அளவு மாறி முறை மாறி துய்க்கும் போது அதுவே செலவு அதிகரித்து துன்பமே ஏற்படும் என்கிறார்கள். மூன்றாவதாக நம்மோடு வந்த பதிவுகள், நாம் பழகிய பழக்கங்கள், இவற்றாலும் ஜீவ காந்த செலவு ஏற்படுகிறது. நம்மோடு வந்த பதிவுகள் என்ன? நம்ம வாங்கி வந்திருக்கோமே நம்ம முன்னோர்ட்ட இருந்து, சினம், கவலை. நம்மோடு வந்த பழக்கங்கள் என்ன? 6 தீய குணங்கள், விலங்கினங்கள்ட்ட இருந்து பரிணாம வளர்ச்சியில நாம வந்திருக்கோம். அப்போ அந்த விலங்கினங்கள் 5 அறிவு வரை உள்ள நல்ல குணங்களும் இருக்கு, ஆனா அது எழுச்சி பெறாம இருக்கு. ஆனா தீய குணங்கள் சீக்கிரமாக எழுச்சி பெற்று மனிதரிடம் காணப்படுகிறது. நமக்கே தெரியும், பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என 6 அறுக்கப்பட வேண்டிய தீய குணங்கள் அப்படின்னு மகான் குறிப்பிடுறாங்க. அந்த அறுக்கப்பட வேண்டிய 6 தீய குணங்களினால் நம் காந்த ஆற்றல் செலவாகி கொண்டே இருக்கிறது. அதை விட கவலை எனப்படும் கற்பனை வலை அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை. நம்மை நாமே சரியாக அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், தவறாக நினைத்து எதிர்மறை எண்ணங்களை வளர்த்தல் கவலை. இதனால் ஜீவகாந்த ஆற்றல் அதிகப்படியாக செலவு ஏற்பட்டு ஓட்டை விழுந்துவிடும். அதாவது ஒரு கவலை என்ற ஒரு இயந்திரம் முன்னாடி விவசாயத்துக்கு வச்சிருக்கிறது. அந்த கிணத்துல உள்ள நீரை பூரா எப்படி ஒன்றுமில்லாத அவ்வளத்தையும் இறைச்சு வயலுக்கு பாய்ச்சி விடுமோ, அது போல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் அனைத்தையும் இறைத்து வெளியே கொண்டு போய் உடல் நலம் முழுவதையும் குலைத்து விடும் என்கிறார்கள். கவலை உடல் நலம் உள்ள நலம் கெடுக்கும், கண் முதலாய் பொறி 5 வளம் கெடுக்கும் அப்படின்னு ஒரு பாடல்ல அருள் தந்தை சொல்றாங்க. சரி, அது மட்டும்தானா? அடுத்தது சினம், அச்சம் இரண்டும் மனித வாழ்வை சீர்குலைய செய்யும் உத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. தீ வெளியே மட்டும் இல்ல, உள்ள உத்தி உள்ள இருக்கு. உள்ள இருந்தா அப்பப்போ புகையும் எரியும், மறுபடியும் மேல மேல இல்லாத மாதிரி தோணும், மறுபடியும் புகையும் எரியும். இப்படித்தானே சினமும் அச்சமும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அது எப்படி நம்மளுடைய
ஜீவ காந்த சக்தியை அபரிதமாக வெளியேற்றிவிடும். கவலைக்கு அடுத்தபடியாக நம்ம மனித மன அலைச்சூழல் பீட்டா நிலைக்கு எடுத்து நம்முடைய மனித அலைச்சூழலை பீட்டா நிலைக்கு எடுத்து செல்லும். பீட்டானா நமக்கே தெரியும், 14 to 30, 40, 50ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப அந்த சினம் வரும்போது நாம ஒரு இஇஜி, அதாவது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், அத தமிழ்ல மின்னலை மூளை அலை இயக்க அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அளக்கும் போது பார்த்தா 30, 40, 50ன்னு அதுக்கு மேல போயிட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு மன அழுத்தம் என்கிற ஒரு நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்னு சைக்காலஜிஸ்ட எத்தனை பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜீவ காந்த ஆற்றல் அபரிதமாக செலவாவதுதான் அப்படின்னு மகான் சொல்றாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தவம் செய்த பலன் ஒரு முறை சினம் அல்லது கவலையினால் செலவாகும் அப்படின்னு ஒரு சொற்பொழிவுல மகான் சொல்றாங்க. இவ்வாறு செலவை 5 செயல்கள், 5 புலன்கள், 6 தீய குணங்கள் ஆகியவற்றால் நாம் வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். அவற்றை மாற்றும் வகையில் அந்த 6 தீய குணங்களை பேராசை நிறைமனமாக, சினம் பொறுமையாக, கடும்பற்று ஈகையாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர் நிறை உணர்வாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, வஞ்சம் மன்னித்தல் என்பதாக, கவலையை கவலை ஒழித்தல், சினத்தை சினம் ஒழித்தல் பயிற்சியின் செய்து 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 பயிற்சியோடு நின்று விடாமல் அதற்கு மேல் இனி இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சங்கல்பம் எடுக்க 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 ஒரு நாள் அந்த சங்கல்பம் நின்றுவிடும். நம்முடைய கவலை, சினம், தீய குணங்கள் சென்றுவிடும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்போ இந்த 5 புலன்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருதல் அகத்தவம் மூலம் விடாமுயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி என்பதால் மட்டுமே கொண்டு வர முடியும். இப்ப இந்த 5 புலன்கள் முதவே சொன்ன அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமா அப்படின்னா, சித்தர்கள் எல்லாமே இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு, ஆனால் அந்த ஈடுபாட்டில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அப்படியே சொல்லலாம். திருமந்திரத்துல திருமூலர் ஒரு பாடல் சொல்றாரு, பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5ல மெய்ப்பாரும் இன்றையே வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் கிட்டினால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் செய்யுமே என்கிறார். அந்த 5 பொறிகள் கண்டபடி அலையாமல் அளவோடு உபயோகிக்கும் ஒரு மேய்ப்பான் என்கிற மனதை நாம் அந்த இறைநிலையால் நிரப்பி அதை மேய்ப்பவனாக ஆக்கி கொண்டால் அது நமக்கு நல்லவற்றையே கொடுக்கும். செலவு கம்மியாகி வரவு அதிகமாகும். அதைத்தானே நாமும் தவத்தில் செய்கிறோம். 5 புலன்களை அடக்கி 6வது புலனாகிய மனதை அந்த உயிர்நிலையாகிய அந்த இறைநிலையாகிய உயிரோடு இணைக்கிறோம். அப்போ இந்த இணைத்தலின் மூலம் ஒரு சக்தி கிடைக்கி 5 புலன்களை மூடி இருப்பதன் மூலம், அடக்கி வைத்திருப்பதன் மூலம் ஒரு சக்தி கிடைக்கி. அப்போ அந்த தவத்தினால ஜீவ காந்த சக்தி வரவு அதிகப்படுத்தி செலவை குறைக்க முடியும். இது தவிர இன்னும் உணவால் வரவு அப்படின்னு சொல்றாங்க. உண்ணும் உணவு அளவோடு இருக்கும்போது அது ரசம், இரத்தம், சதை, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்களாக மாறி அது சுழன்று அந்த சுக்கிலம் சுழன்று சுழன்று உயிருக்கு ஆற்றலை கொடுத்து அதிலிருந்து ஜீவகாந்த சக்தி வரவு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக உறக்கத்தில் நாம் என்ன அந்த பீட்டா நிலை சொன்ன 14 to 40 அந்த சைக்கிளை விட்டு கிட்டத்தட்ட ஆல்பா சைக்கிளுக்கு வர்றோம். 8, 7, 6 ஆழ்ந்த தூக்கத்துல எல்லாம் 6 அந்த நிலைக்கு வரும்போது அப்பமும் வெளியே உள்ள காந்த ஆற்றல் நமக்கு உள்ளாக சென்று ஜீவ காந்த ஆற்றலாக வரவு வைக்கப்படுகிறது. சரி, உணவால் வரவு, உறக்கத்தால் வரவு, உழைப்பால் எப்படி? உழைப்பால் பொருள் வரவு நமக்கு கிடைக்கிறது.
உறவால் உறவால் இன்பமான ஒரு வரவு கிடைக்கிறது. எண்ணத்தால் நல்ல அறச்செயல்கள் வரவு கிடைக்கிறது. இவ்வாறு 5ல் அளவு முறை. எண்ணத்திலும் நல்ல எண்ணங்களை விதைத்தால்தான் அறச்செயல்கள் நடக்கும். வேண்டாத எண்ணங்களை விதைத்தால் என்ன வரும்? நமக்கு எல்லாமே தெரியும். அந்த 6 தீய குணங்கள் வரும். அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி வயம். இதனால மயக்கம், அந்த 5 மலங்களில் போய் மலங்களில் போய் மாற்றிக்கொள்வோம். இதெல்லாமே ஜீவ காந்த வரவை குறைத்து செலவை பெருக்கி நம்மை ஒரு நோயற்றவராக மாற்றிவிடும். இதற்குத்தான் மகான் பயிற்சி அளிக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சென்று மகான் வாழ்க்கை மலர்கள் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ரீசெண்டா தற்செயலா படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் படிச்சு பார்த்தேன். இவ்வளவு செலவாகுதே, இந்த ஆற்றல் எங்கே இருந்து வருதுன்னு மகான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்து கொண்டேயும் இருக்கிறது. அது உணவிலே இருந்து ஒரு பகுதி, காற்றில் இருந்து இன்னொரு பகுதி, கோள்களில் இருந்து வரக்கூடிய அலைகளாக, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் ரேடியேஷன், அந்த ரேடியேஷன்ல சேர்ந்து வர அவை துகள்களாகி அது ஒரு பகுதி. அப்ப கோள்களில் இருந்து வர்ற துகள்களில் இருந்து ஒரு பகுதி பூமியின் நடுமையத்தில் இருந்து ஒரு அட்டாமிக் ஃபிஷன் நடக்குது. அப்போ அணுக்கள் உடைகிறது. அந்த அணுக்கள் உடைகிற போது அதிலிருந்து தெரிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் சுழன்று 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 பூமிக்கு மேல் பக்கமாக வந்து நமக்கு நல்லதொரு ஆற்றலை கொடுக்கிறது. அப்போ உணவினால் கிடைக்கிறது, கோள்களில் இருந்து கிடைக்கிறது, அட்டானமிக்கல் ரேடியேஷன்ல இருந்து கிடைக்கிறது, அணுக்கள் சுழற்சியிலிருந்து பூமியிலிருந்து கிடைக்கிறது. இந்த 4 வகையில நம்மளுக்கு வரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் உடலில் உள்ள சிற்றறைகள், அதாவது செல்ஸ், நமக்கு தேவையான உயிர் சக்தியை அவ்வப்போது தேவையான அளவுக்கு ஏற்றிக்கொள்ளும். மகான் சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த 4ல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டென்சிட்டி உண்டு. அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விகிதத்திலேயே இவை ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இவ்வளவு ஈர்க்கப்படுறதுக்கு நாம இடம் கொடுக்கணும். உணவை மாத்திரம் நிரப்பி வைத்து விட்டால் மற்ற 3 வகைகள் இருந்து வருவதை தடுத்து விடுகிறோம் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு தடுத்து விடுவதால் என்ன ஏற்படுகிறது? சிலருக்கு கால்சியம் சத்து குறையா இருக்கு, சிலருக்கு இரும்பு சத்து குறையா இருக்கு. கால்சியம் டெபிஷியன்சினால கால் வலி, முட்டு வலி, அயன் டெபிஷியன்சினால இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோமே. இந்த உலோகச்சத்து, ரசாயனங்கள் எல்லாமே உடலுக்கு தேவை. இது எல்லாமே வான்காந்த சக்தியில இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. அவை குறைந்து விட்டால் நோய் வரும். அதனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமாகவும் நல்ல சத்துடையதாகவும் போசாக்குடையதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த முறை உணவு எடுக்கும் போது 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். அதுதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வள்ளலார் சொன்னார, பசித்திரு தனித்திரு அப்படின்னு. அந்த பசித்திரு அப்படிங்கிறது ஒண்ணு அறிவு பசியோடையும் இரு, 2வது பசிய தாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும் போதுதான் அங்க ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டு அந்த வான்காந்த சக்தி உள்ள போய் நம்மளுடைய தலையின் உச்சி பகுதி, நம்முடைய துவாரங்கள் வழியாக இங்க உள்ள பசி அங்க உணர்வாக தூண்டப்பட்டு அது வழியா சக்தியை இழுத்து நமக்குள் ஒரு நல்லதொரு ஜீவ காந்த சக்தி நிரம்புகிறது. அப்போதுதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு வள்ளல் பெருமான் கூறுறாங்க. இந்த வகையில இந்த 4 வகைகளிலும் இயற்கையாக நமக்கு ஜீவ காந்த சக்தி வரவு கிடைக்குது. சரி, செயற்கையாக அதுக்குத்தான் நம்ம மகான் கொடுத்திருக்காங்களே, அதெல்லாம் உனக்கு எடுக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இன்னும் நான் கொஞ்சம் பயிற்சி தரேன், அதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஜீவ காந்த வரவு தன்னாக கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு உடலுக்கான உடற்பயிற்சி.
அப்ப நீங்க கேட்கலாம், உடற்பயிற்சினால எவ்வாறு வரவு ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால், உடலின் அனைத்து பாகங்களிலும் பயிற்சி கொடுக்கிறோம், அசைவு கொடுக்கிறோம், இயக்கம், இருப்பு, அழுத்தம், சுழற்சி, இந்த 4 கொடுத்து கொண்டே இருக்கும். அதை எப்படி எங்கேயோ நம்ம நினைச்சிட்டு செய்யக்கூடாது. அதுலயே மனம் ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க வேண்டும். அப்போ ஒன்றி ஒன்றி அந்த இடத்துல செய்யும் போது மனம் எங்க போச்சோ அங்க ஜீவகாந்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா போகும். ஜீவகாந்த சக்தி போச்சு குறைவுபட்டதுன்னா வெளியே உள்ள வான்காந்த சக்தி உள்ள வந்துடும். இப்படியாக உடற்பயிற்சியிலும் ஜீவகாந்த சக்தி அளவு தூண்டப்பட்டு அங்கே ஓட்டங்கள் சரிவர நடைபெறுகிறது. அங்க முதல்ல எண்ணெய் ஓட்டம், ஒரு நல்ல காந்த ஓட்டம், காந்தத்தை தொடர்ந்து பின்னாடியே காற்று, காற்றை தொடர்ந்து வெப்ப ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை தொடர்ந்து இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம் வந்ததுன்னா உடல் சீராகி தடைகள் நீக்கப்பட்டு வலி, நோய், மரணம் தடுக்கப்படுகிறது அப்படின்னு ஐயா விளக்கம் கொடுத்தாங்க. சரி, செயற்கையாக ஒன்று உடற்பயிற்சினால், இரண்டாவது மனப்பயிற்சி கொடுத்துட்டாங்களா ஐயா, தவம், தற்சோதனை. புலன்களின் செயல்களை நிறுத்தி மனம் உயிர் மேல் கவனித்து, அதையும் தாண்டி ஆகினை துரியம் உயிர் மேல் கவனிக்கிறோம், அதையும் தாண்டி அந்த மூல சக்தியாகிய இறைநிலை மேல் மனம் விரித்து 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 தவம் இயற்றும் போது துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகளம், அதாவது இயக்க மண்டலம், இருப்பு மண்டலம் செல்ல 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 நம் மனம் எங்கே செல்கிறதோ அங்கே போய் ஆற்றலை வாங்கி கொள்கிறோம். நாம கோவில்ல போய் வணங்குறதும் அதே இறை சக்தி, அதே காந்த சக்தி இருந்தா கூட நாம அவங்கள இங்க கூப்பிடல, நாமளே அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நம்ம இப்ப எக்ஸாம்பிளா ஒரு குழந்தை, அவங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க கிச்சன்ல, ஒரு குழந்தை அதுக்கு என்னமோ வேணும் கேக்குது, கேட்டுட்டே இருக்கு. அந்த அம்மா சமையல்ல முழு கவனத்தோட செஞ்சுட்டே இருக்காங்க. அது அழுகுது, அப்பமா அவங்க காதுல வாங்கல. அப்ப என்ன செய்யுது, அது குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மா சாரிய பிடிச்சு காலை பிடிச்சு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எனக்கு வேணும்னு கேக்குது. அவங்க என்ன அந்த வேலையை அப்படியே போட்டு வந்து அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுப்பாங்க. அதையேதான் நாம செய்யறோம். துரியாதீதம் போய் அந்த சக்தி களத்த, அந்த சந்திரனை, அந்த சூரியனை, அந்த சக்தி கொடுக்கும் ஒரு கோள்களையும் நட்சத்திரங்களையும் அந்த சக்தி களத்தை இறுக பிடிச்சு எனக்கு தந்தே ஆகணும். எனக்கு ஜீவகாந்த சக்தி குறைவதனால் எனது உடலில் பிரச்சனை, மனதில் பிரச்சனை, தந்தே ஆகணும். அதையும் தாண்டி சிவகலம் போறோம், அங்கேயும் மௌனமாக இருந்து சாதிக்கிறோம். இறைவா எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு மௌன நிலையில் அங்கும் கேட்கிறோம். அப்போ நமக்கு கட்டாயம் கொடுத்துத்தானே ஆகணும் அந்த இறை நிலை. அததான் நம்ம ஒவ்வொரு நாளும் தவத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் ஒரு நல்ல காந்த சக்தி நமக்குள்ளும் அலை அலையாக பரவி பாய்ந்து ஓடி நம் உடலும் உள்ளமும் வளம் பெறுகிறது. தவத்தின முடிவில் என்ன சொல்றோம், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்றுவிட்டன அப்படின்னு சொல்றாங்க அருள் தந்தை மகரிஷி அவர்கள். அப்போ அருள் தந்தை சொல்றாங்க, அரை மணி நேரம் முறையான தவப்பயிற்சி மேற்கொண்டா ஒரு நேரம் தவம் பண்ணும்போது 8 யூனிட் ஜீவ காந்த வரவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உடற்பயிற்சி தவம் மட்டும்தானா? அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு பயிற்சியின் மூலம் நம்மளுடைய தீய சக்திகள் எல்லாம், தீய பழக்கங்களை எல்லாம் நல்ல பழக்கங்களாக மாற்றும் போது, அந்த நல்ல பழக்கமே தொடரும் போது அறச்செயல் தொடரும், இறையுணர்வு கிட்டும். அதனாலையும் நமக்கு ஜீவகாந்த வரவு ஏற்படும். இந்த 3 காணாது இன்னும் கொடுத்திருக்காங்க மகான், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று ஒரு தீப ஒளியை வைத்து 3 முறை பார்த்து 3 முறை கண்களை மூடி அதன் மூலியமாக காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் இறை ஆற்றல் அபரிதமாக சொரிந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்துல அந்த பயிற்சியை செய்து இன்னும் உன்னுடைய ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கொள். அதற்கும் மேலாக கண்ணாடி பயிற்சி, கண்ணாடியில் உன் உருவத்தையே கண்டு
உன்னோட ஜீவகாந்திய உன் உருவத்து மேலேயே செலவு பண்ற, அது போகுது, மறுபடியும் உனக்கு வான்காந்த சக்தியிலிருந்து அபரிதமாக உடலில் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஜீவகாந்த பயிற்சியாகிய தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, அது ரெண்டையும் செஞ்சு வரவை பெருக்கிக் கொள்ள நமக்கு வழி வகை செய்திருக்கும் குருவை நாம் என்றென்றும் மறவாமல் அவரது ஆற்றலை மதித்து அவரோடு இணைந்து கடமை அறம் என்பதை சிறப்பாக செய்து அதையும் தாண்டி தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற அளவில் விரிந்து 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 செயலாற்றும் போது இந்த பிறவி பயனை அடைந்து வாழும்போதே முக்தி நிலை, இறந்த பின் வருவதல்ல இறை உணர்வு, இருக்கும் போதே அந்த இறையை உணர்தலே வீடு பேரு அப்படின்னு நமக்கு மகான் சொல்றாங்க. இதுக்காக நம்மை அழைக்கிறாருங்க மகான் வேதாத்ரி மகரிஷி. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள், இவ்வுலகம் பேரண்டம் முழுமையும் அத்தன் அருள் காட்சியாக நிறைந்துள்ளான், அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்பமுற அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் அப்படின்னு நம்மெல்லாம் அழைச்சி நம்மளுக்கு ஜீவ காந்த பெருக்க பயிற்சிகளை கொடுத்து வரவை கூட்டி செலவை குறைக்க பயிற்சிகளை கொடுத்து நம்மையெல்லாம் அவரோடு இணைக்க அவர் வாழ்நாள் முழுவதும் 96 வயது வரை தன்னுடைய ஆராய்ச்சி என்ற அடிப்படையில் செய்து அன்பும் கருணையுமாக நமக்கு அந்த இன்ப ஊற்றை அள்ளி வழங்கியுள்ளார். ஐயா பாடுறாங்க ஒரு பாட்டுல, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ப ஊற்றை நாமும் வரவாக பெற்றுக்கொண்டு செலவை குறைத்து நம் வாழ்வில் உடலிலே நோய் தீர்த்து உள்ளத்திலே களங்கம் தீர்த்து வாழ்வில் சிக்கல் போக்கி குருவோடு இணைந்து நம் வாழ்க்கையை மேற்கொண்டோமானால் நாமும் அந்த அறிவின் பயணத்தில் முழுமையடைவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், செவிமடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, நன்றிகள் ஐயா.